வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு ப்ரெக்னன்சி டைமில் நம்ம என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்ட்டு டவுட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும். நிறைய பேர் வீட்டில் வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதை சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடலாமா வேணாமான்னு நம்மளுக்கே நிறைய டவுட்ஸ் எல்லாம் வரும். அதுக்கான வீடியோ தான் இது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொதுவாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் ஃப்ரூட்ஸ் எல்லா ஃப்ரூட்ஸுமே நம்ம சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸில் வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் இந்த மாதிரி இருக்குது. நம்மளுக்கு தேவையான நீர் சத்துமே இதுல இருந்து கிடைக்குது. அதனால மதருக்கும் வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்மளோட உணவுல இருந்து கிடைக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஒரு ஃபுட்டு சாப்பிட்டாலுமே ஒரு அளவா தான் சாப்பிடணும். அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடும்போது தான் ஏதாச்சும் ஒரு தொந்தரவு நமக்கு கொடுக்குது. அதனால அளவா சாப்பிட்டுக்கோங்க. வெஜிடபிள்ஸ், ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எல்லாமே சாப்பிடணும். ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிடணும்ட்டு இருக்கக்கூடாது. ப்ரெக்னன்சி டைம்ல நம்ம உடம்புக்கு வந்து நிறைய நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் தேவைப்படுறதுனால ஃப்ரூட்ஸ் மூலமா வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர், வாட்டர் கண்டென்ட் எல்லாம் கிடைக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸை வந்து அளவா நம்ம சாப்பிடலாம். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது வந்து நல்லதுன்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. எதா இருந்தாலுமே ஒரு அளவாக தான் சாப்பிடணும். அடுத்து முக்கியமான டாபிக் வரலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி சாப்பிடலாமா அப்படின்ட்டு தான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது பப்பாளி சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வீட்டில் சொல்லிடுவாங்க. நம்ம வந்து சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கும், ஆனால் பயமாக இருக்கும் மிஸ்கேரேஜ் ஆகிருமோ அப்படின்ட்டு. ஆனா பப்பாளி வந்து உங்களுக்கு சாப்பிடணும்னு ஆசையா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ண 3 to 4 மந்த்ல இருக்கீங்க அப்படின்னா ஒரு துண்டு பப்பாளியை கட் பண்ணிட்டு அதுல வந்து பாதி அளவுக்கு நீங்க சாப்பிட்டுக்கோங்க. நீங்க சாப்பிடும்போது பப்பாளி வந்து நல்லா பழுத்த பப்பாளியா இருக்கணும். பாதி பழுத்தும் பழுக்காம இந்த மாதிரி இருந்தா நீங்க சாப்பிடாதீங்க. நல்லா பழமா இருந்துச்சுன்னா நீங்க பயப்படாம ஒரு பாதி அளவுக்கு நீங்க சாப்பிட்டாலே போதும். ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா நீங்க இந்த டைம்ல அதிகமா சாப்பிட வேணாம். அளவா சாப்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு 7 மந்த் இந்த மாதிரி ஆகிருச்சுன்னா, நீங்க வந்து தாராளமா நீங்க பப்பாளி சாப்பிடலாம். ஆனா, அப்பவுமே நீங்க வந்து அளவா சாப்பிட்டுக்கோங்க. பப்பாளி சாப்பிட்டா மிஸ்கேரேஜ் ஆயிரும் அப்படின்னு பயப்படாதீங்க. உங்களுக்கு ஏற்கனவே பிரெக்னன்சில காம்ப்ளிகேஷன் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னாலும், டாக்டர் வந்து சில ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்லியிருந்தாலும், டாக்டரோட அட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்க. மத்தவங்க வந்து உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட வேணாம், அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. இத சாப்பிடலாமா? குழந்தைக்கு நல்லதா சாப்பிட்டா அப்படின்ட்டு. உங்களுக்கு டவுட்டா இருந்துச்சுன்னா, நீங்க வந்து டாக்டர்ட்டயே நீங்க வந்து டைரக்ட்டா கேட்டுக்கலாம். அவங்கள்ட்ட கேட்டு நீங்க சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. பப்பாளி சாப்பிடுறதுனால மிஸ்கேரேஜ் ஆகிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. எந்த ஒரு டாக்டர்ஸுமே ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலுமே நீங்க வந்து அளவா சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர, ஃபுல்லா இந்த ஃப்ரூட்ஸ அவாய்ட் பண்ணிருங்கன்னு சொல்ல மாட்டாங்க. உங்க பிரெக்னன்சில ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன் இருந்தா மட்டும் சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மத்தபடி நார்மலா இருக்கவங்க எல்லாருமே ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். ஆனா பப்பாளி சாப்பிடுறப்ப நீங்க வந்து அளவா சாப்பிட்டுக்கோங்க. நீங்க பப்பாளி சாப்பிடுறப்ப கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பப்பாளி நல்லா பழமா இருக்கா? இல்ல பாதி அளவு பழுத்தும் பழுக்காம இருக்கா? அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிட்டு நீங்க சாப்பிடுங்க. ஏன்னா, பாதி அளவு வந்து பழுத்திருக்கிற பப்பாளி வந்து சாப்பிடக்கூடாது. காயா இருக்கிறதும் சாப்பிடக்கூடாது. நான் திரும்பவும் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 3 to 4 மந்த்ல இருக்கீங்க. பப்பாளி சாப்பிடுறதுக்கு ரொம்பவே ஆசையா இருக்கு அப்படின்னா, ஒரு துண்டு பப்பாளி நல்லா பழமா இருக்கிறதா எடுத்துக்கிட்டு, அதுல பாதி அளவு மட்டும் நீங்க சாப்பிடுங்க. ஃபுல்லா சாப்பிட வேணாம் இந்த டைம்ல. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.